Cineulagam Leo Celebration title sponsor Namma Family Builder and Developer Private Limited. உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Powered by Dazller Etana, Way to Stardom and VGP Marine Kingdom, India's first underwater tunnel aquarium. Associate sponsor OVS Mahal Jeweler. ஓராயிரம் பெண் அழகும் ஒரு பெயரை சொல்லும். But இப்போ அந்த ரெக்கக்னிஷன் லோகேஷ் கிடச்சிருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் பிகாஸ் ஐ திங்க் ஆக்ஷன் மற்ற ஜான்ர மாதிரி ஆக்ஷனும் வந்து சும்மா ஏதோ கும்னு சண்டை போட்ட மாதிரி இல்லை. அதுக்கும் ஒரு கதை வேணும், அதுக்கும் ஒரு சென்சிபிலிட்டி வேணும், அதுக்கும் ஒரு சிக்னேச்சர் வேணும். பிகாஸ் இப்போ தானே விக்ரம்க்கு அப்புறம் இந்த படம் வந்து யூனிவர்ஸ் படமாக இல்லையாங்கிறது சில பேர் ஆமாங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இன்டர்வியூவில் இந்த செகண்டில் கேட்டால் இது வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. What is Lokesh's job as a director? It is to give Vijay's fans a Vijay movie and to also give Lokesh's fans a proper Lokesh movie. That's a very challenge. But I think cameos wise they will be very well received because I think that is a thing. But full on இப்போ விஜய் ஹீரோவாக நடித்து சூர்யா ஃபுல் ஆன் வில்லனாக நடிப்பாராங்கிறது தட் இஸ் அந்த யூனிவர்ஸ்க்காகவே வந்து படத்தை பார்க்க முடியாது. அந்த படம் வந்து தானாக இட் ஷுட் ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம சும்மா வந்து இந்த கேரக்டர் வராங்க அந்த மொமெண்ட்ரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த கேரக்டரை பார்த்தா. ஸோ எனக்கு வந்து லியோ எல்சியூவில் இருக்கா இல்லையாங்கிறத விட லியோ வந்து வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பி ஒன் செகண்ட் இன்டர்வியூ பண்ணுறதுல. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் லியோ அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் நோக்கி போயிட்டுருக்கு. பட் அதோட இந்த பிஸ்னஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ப்ரீ பிஸ்னஸ் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு டாக் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு விஜய் சாரோட ஃபில்ம் அப்படின்றத தாண்டி ஒரு டிரெக்டர் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஒரு பெரிய டாக்கட்டிவ் மெட்டீரியலாக மாறி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ட்ரைட்டாக இந்த கொஸ்டினுக்கு வரேன். ஒரு படம் வந்து ஒரு டிரெக்டரை வச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு ஒரு டாக்ஸு, அவங்க பேசுகிற விஷயங்கள் வைரல், எங்கே போனாலும் ஒரு ஃபாலோஅப்ஸ் அப்படின்னு இந்த மேட்டர் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஓவர் த ஏஜஸ்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. பிகாஸ் யூஸ்வலாக வந்து அது வந்து இப்போ நீங்கள் எம்ஜிஆர் படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 out of 10 people நீங்கள் யார் டைரக்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் தெரியாது. பட் இப்போ வந்து அப்போல்லாம் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சோஷியல் சப்ஜெக்டோ ஒரு இது இந்த ஆக்ஷன் படங்கள்லாம் ஜாஸ்தி டைரக்டர் நேம்ஸே ஜாஸ்தி வராது. பிகாஸ் இப்போ ஸ்ரீதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ், பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ், மணிரத்னம்னா ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ், சங்கர்னா ஒரு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்ட் கைண்ட் ஆஃப் திங். பட் பியூர் ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இப்போ வந்து நம்ம ஆர்கே செல்வமணி, ஆபா வாணன் இவங்கெல்லாம் சொன்னால் மேபி பீப்புள் ஒன்ட் எவர் நோ பிகாஸ் அவங்க தேவர் அட் ஒன் பாயிண்ட் தேவர் பாப்புலர். பட் அவங்களும் வந்து இந்த அளவுக்கு தே நெவர் காட் தட் ரெக்கக்னிஷன். பட் இப்போ அந்த ரெக்கக்னிஷன் லோகேஷ் கிடச்சிருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் பிகாஸ் ஐ திங்க் ஆக்ஷன் மற்ற ஜான்ர மாதிரி ஆக்ஷனும் வந்து சும்மா ஏதோ கும்னு சண்டை போட்ட மாதிரி இல்லை. அதுக்கும் ஒரு கதை வேணும், அதுக்கும் ஒரு சென்சிபிலிட்டி வேணும், அதுக்கும் ஒரு சிக்னேச்சர் வேணும், அதுக்கும் ஒரு தனித்தன்மை வேணும், ஒரு ஸ்டைல் வேணும். So I think all this is important. So I think that it's happening for this genre is a very good thing. Okay sir. And இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த ஹைப் விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஹைப் இருக்கும்ல. It's the biggest film of the year, the big director, big star. So Vijay Trisha reunion after குருவியா 19 years. So அது வேற இருக்கு. எனக்கு ஆக்சுவலி அதான் ஐ வாஸ் ஷாக்ட் பிகாஸ் யாரோ சொன்னப்போ இவ்வளோ டைம் ஆச்சுன்னு ஐயோ அவ்வளோ நிஜமாவே அவ்வளோ டைம் ஆச்சு அந்த மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் எவ்ரி திங் அனிருத் மியூசிக் இட்ஸ் ஈஸிலி லைக் த ஹைப் இஸ் கோயிங் டு பி தேர். சார் தென் வந்து பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு இமேஜ், ஒரு பெரிய ஒரு பிராண்டாக அதோட நேம் வந்து மாதிரி இருக்குது. பட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உங்களுக்கு வாட் வாஸ் அ தாட் சார்? என்ன விஷயம் வந்து? ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஹிம் வித் அவரும் நித்திலன் சுவாமிநாதனும். அவங்க ரெண்டு பேரும் இவர் மாநகரம் பண்ணியிருந்தாரு, அவர் குரங்கு பண்ணியிருந்தாரு. ஸோ they sat and இப்போ கூட ஞாபகம் இருக்கு, லோகேஷ் அண்ட் நித்திலன் போத் சேயிங் த சேம் திங் தட் எங்களை நம்பி பெரிய ஸ்டார்ஸ் வந்தால், எங்களை மாதிரி புது டைரக்டர்ஸை நம்பி பெரிய ஸ்டார்ஸ் வந்துட்டு மூவிஸ் பண்ணால் தென் நாங்கள் எடுக்கிற படங்களில் அவங்கள ஷோகேஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ரிவர்ஸாக தான் நடந்திருக்குன்னு இப்போ மாற்றி காமிச்சிட்டாரு. தட்ஸ் அ கிரேட் திங். நோ இட்ஸ் லைக் வாட் ஹி வாண்டட் ஹஸ் பிகம் ட்ரூ. ஓகே சார். மாநகரம் பார்த்தப்போ எப்படி இருந்தது சார்? ஐ லவ் தட் ஃபில்ம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பட் அவருக்கு இந்த கரியர் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் அந்த படத்துக்கும் அதுக்கப்புறம் பண்ண படங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அஃப்கோர்ஸ் நீங்கள் தேடி பார்த்தா there are some similarities, பட் ஜென்ரலாக ஸ்பீக்கிங் பிகாஸ் அதில் மாநகரம்ல எப்படி ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி இருந்ததோ இப்போ அவர் கேரக்டர்ஸும் லிங்க் பண்ணுறாரு இதில். பட் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் லைக் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் இஸ் மேக்கிங் நவ். பட் எனக்கு வந்து எனக்கு அவரோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ரியலி லைக் த வே ஹி டிரெக்ட்ஸ் ஹிஸ் மூவிஸ். ஓகே சார், ஒருவேளை டியூ டு பிஸ்னஸ் இல்லை நம்ம எந்த ஸ்டார் கூட கொலாபரேட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு ஒரு டிரெக்டருடைய அந்த ஜான்ராவும் அந்த ஃப்ளேவரும் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா அவங்க ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு ஒன்று கிரியேட் ஆகும், ஓவர் த பீரியடில் அது ஒரு பிளாஸ்டாக பெருசாக மாறுது. பட் அந்த ரூட்டட் அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்த ஒரு இம்ப்ரெஷன் அந்த விஷயங்கள் ஒரு சேஞ்ச் இருக்கும்ல, அது இதெல்லாம் தான் அந்த சேஞ்ச்க்கான ரீசனாக இருக்குமா? டெஃபினட்டாக. பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் பிகாஸ் அதுக்கு பட்ஜெட் மாறுதில்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து மாஸ்டரே வந்து ஒரு இந்த லெவல் ஸ்டாரை வச்சு பண்ணலன்னா நீங்கள் வந்து யூ கேன் மேக் 100%. பிகாஸ் அவர் என்ன சொன்னார் அப்போது, இந்த படம் வந்து 50% லோகேஷ் ஃபிலிம் 50% விஜய் ஃபிலிம் சொன்னார்ல. அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் வந்து விஜய் இல்லாமல் லெட்ஸ் சே யூ மேட் இட் வித் மன்சூர் அலிகான், ஜென்ரலாக சொல்கிறேன். லைக் அவர் இஷ்டப்படி could have made his மூவி. பிகாஸ் அவருக்கு 100% லோகேஷ் படம் பண்ணியிருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி ஸ்டார் வந்த அப்புறம் பட்ஜெட் ஏற யூ நீட் டு கிவ் தட் இன்ட்ரோ சாங். ஸோ அந்த வார்த்தை கம்மிங் வேணும், ஒரு இன்ட்ரோ ஃபைட் கைண்ட் ஆஃப் வேணும். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. we'll have to see what this film is like. But yeah, it's interesting to see somebody go this way. So okay சார், அண்ட் இந்த கிரேஸ் ஃபார் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓவர் த பீரியட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு? நம்ம வந்து whenever we made films எல்லாமே இருக்கும். லைக் கொஞ்சம் காமெடி இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும், கொஞ்சம் அது இருக்கும். அது எல்லாமே அது ஒரு ஃபுல் மீல்ஸ் டைப் மூவிஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. பட் இப்போ வந்து அந்த ஃபார்முலா வந்து மாறி இருக்கு. அதாவது ரொமான்ஸ்னால் ஒன்லி ரொமான்ஸ் மாதிரி போகிற மாதிரி. இப்போது இதுனா ஒரு ரெண்டு ஃபைட் இங்கங்கே வந்தாலும் அது வந்து கதையோட ஒரு மாதிரி ஒட்டினாப்பில் போகிற மாதிரி வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் தட் வி ஆர் மூவிங் இன் டு ஜான்ர ஸ்பெசிஃபிக் திங்ஸ் தேன் அந்த ஃபுல் மீல்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த ஃபுல் மீல்ஸ் நல்லா பண்ணால் இட்ஸ் ஃபைன். ஓகே. பட் இப்போ நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வரமாட்டேங்குது. அந்த பழைய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஸ்கில், தட் இஸ் அந்த இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம். ஒன் திங் ஐ மிஸ் இன் மூவிஸ் இஸ் த காமெடி ட்ராக். பிகாஸ் அது வந்து அது நல்லா யூஸ் பண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் ரன் மாதிரி படங்கள்ல லைக் ஆர் யூனோ சர்டன் ஃபிலிம்ஸ் நீங்கள் நம்ம காமெடிக்காகவே ஞாபகம் வச்சுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த அது யூ ரிமெம்பர். ஐ somehow miss that at times, but I guess காலப்போக்கில் and especially now everybody is trying to reduce the running time. பிகாஸ் இப்போ எல்லாம் 3 மணி நேரம்லாம் படம் ஓடுதுன்னா அதில் நடுவில் காமெடிலாம் வந்தால் பீப்புள் ஸ்டார்ட் லைக் பாட்டுக்கே எழுந்து போயிடுறாங்க நிறைய பேர். ஓகே சார், அண்ட் வைல் சீயிங் growth ஆஃப் லோகேஷ் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு டிரெக்டர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம கிரேட், நோ? பிகாஸ் ஐ திங்க் லாஸ்ட் டைம் திஸ் ஹேப்பன் வாஸ் வித் முருகதாஸ். பிகாஸ் அவர் தீனா கொடுத்தாரு, அப்புறம் ரமணா கொடுத்தாரு, தென் ஸ்டாலின். பட் ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் அட் அ ஹிட். அதுக்கு முன்னாடி சங்கர் ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் ஹிட் ஆகி அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் இன் ஐ திங்க் 10 years 15 years we get a director who gets this. Now of course Atlee is also there, but yeah, தமிழில் எக்ஸ்க்ளூசிவ்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் இஸ் தேர். ஐ திங்க் his growth is phenomenal and I think it's a good thing because he's a very good technician. He has a very good. நான் வந்து ஒரு படம்னா இவ்வளோ மெனக்கடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். சும்மா வந்து ஏதோ ஒரு ஸ்டார் வராரு, நான் ஒரு வச்சுட்டு ஏதோ 4 ஃபைட்டு 4 சாங் அந்த மாதிரி பண்ண போகிறேன், அந்த மாதிரி இல்லாமல் நான் ஃபைட் ஷூட் பண்ணாலும் ஏதாவது ஒரு ட்ரை பண்ண போகிறேன் நான் அந்த மாதிரி இருக்கும்போது. ப்ளஸ் நிறைய பேர் வந்து லைக் தே பாயிண்டட் அவுட், ஐ லைக் தட் ஹி ட்ரைஸ் டு மேக் காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரிஸ். தட் இஸ் இந்த கேரக்டர் அது பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கேரக்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த கதையிலே கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், அது நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இது வந்து 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று வந்து இதெல்லாம் ஏற்கனவே ஹாலிவுட்டில் பண்ணது தானே, நம்ம ஏன் வந்து அது இங்கே பண்ணுறதுல என்ன பெருசுன்னு இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே வந்து ஹாலிவுட்லேருந்தோ வேறு இதுலேருந்தோ இல்லை நம்ம புராணங்கள்லேருந்தோ எதுலேயோ இருந்தோ வந்தது தான். இப்போ புதுசுங்கிறது ஒன்றுமே கிடையாது. பட் தமிழ் மக்களுக்கு அது புதுசு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் குட் டு ஹாவ் தட் சேஞ்ச். அல்டிமேட்லி ஹீ இஸ் பிரிங்கிங் a Hollywood sensibility to Tamil cinema, to Tamil action cinema, and I think it's very good because
இப்போ ஆக்ஷன் சினிமா நம்மளது வந்து இப்போ தான் வந்து ஒரு மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது மட்டும் சும்மா டிஷ்ஷும்னே உட்காந்துட்டு இருந்தோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் வந்து ஹீரோ வந்து பஞ்ச் கொடுப்பாரு, அந்த வில்லன் அப்படியே ஃபர்ஸ்ட் ஆடியோவில் வருவார், ஒரு பஞ்ச் விட்டோன்னா அவர் வந்து பறந்து போவார், அப்புறம் செகண்ட் ஆடியோவில் வந்து ரெடியாக லைனில் வந்து நிற்பார், அவருக்கு ஒரு பஞ்ச் கொடுப்பாரு. தட்ஸ் பீப்புள் டோன்ட் வாண்ட் தட் எனிமோர். தே வாண்ட் காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பிகாஸ் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் பார்க்குறோம், நம்ம வந்து மிஷன் இம்பாசிபிள் பார்க்குறோம். வி வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் திங். அஃப்கோர்ஸ் அந்த லெவல்லாம் நம்ம இன்னும் ரீச்சே பண்ணல, பட் அட்லீஸ்ட் this is a good starting step, you know. So ஓகே, புரியுது சார். அண்ட் அவரோட மேக்கிங் ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரேட் அப்படின்றத தாண்டி அவர் ஒவ்வொரு ஸ்டேஜில் சொல்லுவார்ல, நான் இன்ஸ்டியூட் போனதில்லை, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை, நான் படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இந்த விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பிகாஸ் வந்து நமக்கு வந்து ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் தான், ஒருத்தர் நான் இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்கிறாரு, பட் அவருடைய ஒர்க் வந்து பார்க்கும்போது இவ்வளோ டெக்னிக்கலி ஒரு விஷயம் that any artல அது வந்து I think you have to be born with it. Like if you're a painter, you probably 2 வயசுலேருந்தே எதாவது பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி யூ டென்ட் நோ தட் யூ வில் பிகம் அ பெயிண்டர், பட் அந்த பெயிண்டிங் டேலண்ட் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். சில பேர் வந்து பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க, அது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா பாடுவாங்க. யூ கேன் ஹோன் தட் டேலண்ட். அந்த டேலண்ட்டை வந்து மெருகேற்ற முடியும், பட் பாட முடியாதவங்கள பாட வைக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இட் மே பி ட்ரூ, இட் மே பி ஃபால்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் ஸோ ஐ திங்க் இஃப் யூ ஹாவ் ஒரு படங்களை ஒரு விதமாக பார்க்குற ஒரு அந்த இஃப் யூ ஹேவ் தட் ஐ, தட் இட் செல்ஃப் இஸ் அ குட் திங். பிகாஸ் நாட் இப்போ நீங்கள் டைரக்டர் நிறைய பேர் அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியல, பிகாஸ் அந்த படங்கள் இன்னும் டைரக்ட் பண்ண மாதிரியே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஏதோ நிற்க வச்சு டைலாக் பேச வச்ச மாதிரி இருக்குது. பட் ஹீ ஸ்டேஜிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஸோ தட் மீன்ஸ் அவர் என்னென்ன பார்த்துருக்காரோ படங்கள்லாம் அதுலேருந்து ஹீஸ் அப்சார்ப்ட் ஆல் தட் இன்ஃபர்மேஷன். அது ஏன்னா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஏன் சில பேருக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன் சில பேருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன் சில பேருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் their நேச்சர். I think that's what explains it. There's no other, it's not magic. But certain people வந்து நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே டைரக்டர் ஆக முடியாது, பிகாஸ் they don't have that talent in them. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து they can see other people do it, but they can't do it. Because they don't have that talent. டேலண்ட்டுங்கிறது என்னை பொறுத்தவரை அது ஒரு லைக் ரஹ்மான் சொல்கிற மாதிரி இட் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லுவார். யூ ஆஸ்க் somebody else, they'll say it's in your DNA or something like that. But I think it's a mix. Like I think it has to be within you. இல்லைனா அவருக்கு லோகேஷ்கா ஐ ரியலி திங்க் இட்ஸ் விதின் ஹிம் இஸ் வாட் ஐ திங்க். அவருக்குள்ளே இருக்குது அந்த டேலண்ட். பட் அஃப்கோர்ஸ் அவர் இனிஷியலாக இந்த பக்கம் இந்த சினிமா பக்கம் வரல. He wanted to do something else, but eventually when he came, all that earlier hidden talent just came out, is what I think. Okay, sir. And I think this is not just true for Lokesh, anybody. All creators சொல்றேன். புரியுது சார். ரைட்டிங் ஆஃப் லோகேஷ் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? அவரோட ரைட்டிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கேரக்டர் எலிவேட் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை அதோட ஆர்க் போய் முடிகிற இடம். I think it's solid because எனக்கு வந்து Vikram I really liked a lot. It was very the way the film starts. அதே மாதிரி மாஸ்டர் வந்து வில்லனோட ஆரம்பிச்சு ஹீரோ நிறைய நாள் காமிக்காம, பட் அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் அவ்வளோ ஒர்க் ஆகலை. பட் அதுக்கப்புறம் once he goes into that juvenile home, the way the thing escalates and the interval block எல்லாமே வந்து it's very difficult to, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து பியூர் ஆர்ட் சினிமா பண்ணுறது கொஞ்சம் relatively easy because அதில் வந்து you're not writing for the audience at all. ஹார்ட்கோர் கமர்ஷியல் சினிமா பண்ணுறது ஒரு அளவுக்கு ஈஸி பிகாஸ் நீ ஆடியன்ஸ் பற்றி மட்டும் தான் நினைக்கிறேன். யூ நாட் திங்கிங் அபவுட் யுவர் கிரியேட்டிவ் அட் ஆல். பட் இந்த மிடில் வந்து தட் இஸ் நம்ம கிரியேட்டிவிட்டும் வரணும், அது ஆடியன்ஸையும் போய் ரீச் பண்ணணும் பெரிய அளவில். தட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் லைன் டு பேலன்ஸ் அண்ட் ஐ திங்க் தட் ஹி டஸ் வெல். ஓகே சார். அண்ட் அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் கூட நமக்கு ஒரு மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைதியில் அந்த தோடு இருக்கும், கடைசியாக கம்மல் வந்து உடஞ்சிருச்சு ஆனாலும் தங்கன்றதா இருக்கட்டும், விக்ரமில் அந்த பால் டப்பா வரைக்கும் ஒரு ரெஜிஸ்டர்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் மைனூட்டான சில விஷயங்கள் சினிமாவில் வைக்கிறாங்களே ஒரு லேயர்ஸ் மாதிரி, அந்த விஷயங்கள் பற்றி. இப்போ கார்த்திக் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இமோஷனல் ஸ்பார்க் வேணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹார்ட் நின்று போனோன்னு ஒன்று கொடுப்பாங்களே, எலக்ட்ரிக் பாட்டில்ஸ், எலக்ட்ரிக் பல்ஸ், அந்த you know what I mean right, அந்த ஷாக் கொடுப்பாங்கல்ல அந்த பாட்டில்ஸ் வச்சு. அந்த மொமெண்ட்ல அவர் விழுந்திருக்காரு, அவருக்கு அந்த ஷாக் கொடுக்கணும், இமோஷனலி அந்த ஷாக் கொடுக்கணும். ஸோ அது வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். தட் இஸ்
இதில் வந்து இந்த ஜிமிக்கி வச்சு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ சே ஓகே ஹீ கெட்ஸ் இஸ் வைஃப்ஸ் மெமரி, அதனால் எழுந்துக்கிறாரு. இல்லை ஹீ கெட்ஸ் லைக் வாட் டு சே, இல்லை நம்ம எது வேணா இருக்கலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் அந்த ஷாக் வந்து எது வேணா இருக்கலாம். இவர் சூஸ் பண்ண விதம் இது. ஸோ இட்ஸ் அ டூல் இன் ரைட்டிங். இட்ஸ் பட் அந்த பாயிண்ட்ல டெஃபினட்டாக வந்து இப்போ அசுரனில் வந்து இன்டர்வல் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா when தனுஷ் சேஞ்சஸ், யூ கேன் ஹாவ் செவரல் ரீசன்ஸ். மஞ்சு வாரியர் யாரை அட்டாக் பண்ணியிருக்கலாம், அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். லைக் வேறு எதாவது நடந்திருக்கலாம், அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பையன் வந்து டேஞ்சரில் இருக்காங்கிறோன்னா, இந்த சின்ன பையன் இட் ஆட்ஸ் டு தட் வேல்யூ. பிகாஸ் ஆல்ரெடி நான் என் பெரிய பையனை தொலைச்சிட்டேன், அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான், இந்த ஒருத்தன் தான் இருக்கான் என்கிட்ட, அவனையும் நீ வந்து அட்டாக் பண்ணேன்னா தட்ஸ் இட். தட் லைக் நவ் இட்ஸ் டைம் தட் ஓகே இனிமேல் என்னால் சும்மா இருக்க முடியாது, இது மேலே என்னால் இதுக்க முடியாது. ஸோ தட் பிகம்ஸ் ஸோ அந்த தனுஷ்க்கு எப்படி அந்த சின்ன பையனோ அதே மாதிரி கார்த்திக்கு அந்த கமல். ஸோ இட்ஸ் அ ரைட்டிங் டிவைஸ் தட் அந்த எலக்ட்ரிக் ஷாக் பேட்டில் தான் அது நான் இப்போ நான் அதுக்கு என்ன பேரு தேடி இப்போ வார்த்தை ஆனால் அதுக்கு என்ன வாட் இஸ் இட் அப்படின்ட்டு. பட் தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகே சார். சார் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம படங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹை பாயிண்ட்ஸ், நம்ம நிறையா பார்க்கக்கூடிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த ஹை பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு இவருடைய படம் நம்ம விக்ரம் கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அதில் ஹை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கமல் சாரோட பிளாஸ்ட் ஆகிற போர்ஷன் தான், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ரிவீல் தான். பட் அதையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸாக மற்ற கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு ஏஜென்ட்ஸாக வந்து அவங்களும் அந்த ஷோ வந்து ஸ்டீல் பண்ணுற அளவுக்கு ஏஜென்டினா கேரக்டர்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த குட்டி குட்டி போர்ஷன்ஸ் ஒரு ஸ்டார் அப்படின்றத தாண்டி அதை சுற்றி இருக்கிறத வச்சும் ஒரு பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த படங்களில் வந்து புதுசாக பார்க்குறோம். இந்த அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஆடியன்ஸும் அதை ரொம்ப ரிசீவ் பண்ணுறாங்க பயங்கரமாக. நான் அதே சொல்லிட்டா, நீங்கள் இப்போ கே பாலச்சந்தர் விசு படங்களில் பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோவே இருக்க மாட்டார். அவங்கள ஹீரோ சுற்றி இப்போ சம்சாரம் மின்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரகுவரன் தான் டெக்னிக்கலி ஹீரோ, லக்ஷ்மி தான் டெக்னிக்கலி ஹீரோயின். பட் அவருக்கு ஒரு தம்பி இருப்பார், அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணவர், அவர் வந்து ஒரு இது இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் கூட எடுத்துக்கோங்க, அந்த வந்து ஜஸ்ட்டு ஜெயம் ரவி மட்டும் இல்லை, அவரை சுற்றி ஒரு சின்ன யூனிவர்ஸே இருக்கும். அதை வந்து நம்ம ஆக்ஷன் ஃபிலிமில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நல்லா எழுதினா your main character will always be elevated, because the pressure of carrying the movie is not only on that one person. நம்மளுக்கே போர் ஆன after a point that is, என்னடா இவரே போய் சண்டை போட போகிறாரா, இவரே வந்து இது எல்லாத்தையும் பண்ண போகிறார், இவரே வந்து எல்லாத்தையும் லைக் எல்லாமே வந்து ஹீரோ பண்ண வச்சுட்டா தென் மற்றவங்களுக்கு வேலையே கிடையாது. whereas now what you're saying is hero needs, but whereas now what you're saying is அந்த ஹீரோக்கு அவரை சுற்றி ஒரு சின்ன யூனிவர்ஸ் வேணும். பிகாஸ் அவரால் தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது, யாராலையுமே தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் திங்க். இப்போ மாஸ்டரில் வந்து ஹி ஹாஸ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹி ஹாஸ் ஆண்ட்ரியா ஹெல்பிங் ஹிம் அவுட் இன் அ ஸ்டண்ட் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி இட்ஸ் நைஸ் டு சி ஹீரோஸ் வந்து எல்லாமே பண்ண முடியுங்கிறத விட லைக் ஒரு ஹெல்ப்போட பண்ணால் நம்மளுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்குது. வேற ஒரு ஸ்டைலில் வந்து யாரோ ஒன்று பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு வி கெட் தட் ஐடியா. ஸோ இந்த மாஸ்டரில் அந்த உண்டியல் கேரக்டர் இருக்காருங்களா, அந்த சின்ன பையன், தட் இஸ் ஸோ அமேசிங். பிகாஸ் அது லைக் அது ஒரு காமெடி ட்ராக் மாதிரி இருக்குது, ப்ளஸ் அந்த பையனுக்கே ஒரு இமோஷனல் இதுவும் இருக்குது, ட்ராக்கும் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ இவந்தோ நீங்கள் ஒரு ஹார்ட்கோர் விஜய் ஃபேன் இருந்தால் சொல்ல, ஏன்னா அது விஜய் காமிக்காமல் இந்த பையனையே காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆப்சன்ஸ் வந்து when விஜய் கம்ஸ் பேக் யூ ஃபீல் இட் ஈவன் மோர் தட் ஓ ரைட் இவர் வந்துட்டார்ல. ஸோ தட் அவர் ரீஅப்பியரன்ஸ் வந்து இட் கேரிஸ் மோர் வெயிட். ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் விஜய், பட் எனி ரைட்டிங் யூ கீப் தட் கேரக்டர் அவே ஃப்ரம் ஸ்க்ரீன் ஃபார் சம் டைம். ஸோ the character comes back, டபுள் இம்பேக்ட் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. That's the principle that's followed here. சார் இப்போ இந்த ஸ்டார் ட்ரிவன் விஷயங்கள், அவங்களுக்காக டைரக்டர்ஸ் வந்து படங்கள் மாற்றுறது அப்படின்னு தாண்டி ஒரு விஷயம், நீங்கள் எடுத்த இன்டர்வியூ தான் அது பெரிய டெம்ப்ளேட்டாக மாறினது 100% மை ஃபில்ம் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டார்ஸ்க்கும் ஒரு ஹோப் வரணும் அந்த டைரக்டர் மேலே. அந்த விஷயம் இப்போ எப்படி பேலன்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே? ஆக்ஷன் படங்களில் பெரிய ஸ்டார் படங்களில் அது கொஞ்சம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அது நிறைய பேர் பண்ணிட்டு தானே வராங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மணிரத்னம், for 40 years he's been making his films, 100% Manirathnam films. He is not compromised for any star. So இது அவரோட படம் தான் இருக்கு. அதே மாதிரி if you take Mishkin, even when he made movies with stars or not stars or whatever, he's made his movies. Like he's never made movies with very big stars, but விஷாலோட துப்பறிவாளன் பண்ண கூட இட்ஸ் எ மிஷ்கின் மூவி. நீங்கள் அது விஷால் படம்னு சொல்லுவீங்களா, மிஷ்கின் படம்னு சொல்லுவீங்களா? இட்ஸ் எ மிஷ்கின் படம், 100% மிஷ்கின் படம் தான் அது.
அந்த மாதிரி தான். இட்ஸ் லைக் தட்ஸ் த திங். இட்ஸ் பட் வென் வி see it in an action universe again it seems like it's new. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இட்ஸ் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் has been done in other genres to an extent. பட் இது நம்ம ஆக்ஷனில் பார்க்கறதுனால எல்லாமே புதுசாக இருக்குது. தட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகாஸ் ஆக்ஷனாக என்னது, ஹீரோ இருப்பா வில்லன் இருப்பா, ஹீரோ போய் வில்லன் அடிப்பான். அதுதான் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் மாதிரி இருந்தது. இப்போ என்னன்னா ஹீரோ இருக்கான், ஹீரோ சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, வில்லன் இருக்காங்க, அவரை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் போதுன்னா எவ்வளோ இருக்கும். ஸோ தட்ஸ் மச் மோர் எக்ஸைட்டிங் பிகாஸ் ஒரே ஒரு ஹீரோ ஒரே வில்லன் விட இவ்வளோ பேர் டிஃபைன். அண்ட் ஐ லைக் த ஃபேக்ட் தட் லோகேஷ் டிஃபைன்ஸ் ஈவன் த செகண்ட் அண்ட் தேர்ட் வில்லன். அந்த டெஃபினேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல. பிகாஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் அவரோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 மெயின் வில்லனை தவிர ஒரு 2-3 கேரக்டர் அது ஞாபகம் இருப்பாங்க. ஸோ அது தட்ஸ் அ குட் திங். ஓகே சார். சார் இப்போ ஆடியன்ஸாகவே நம்ம படங்கள் வந்து கன்சீவ் பண்ணுற விதம் அப்படின்றப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மேட்டர் தான், ஹாலிவுட்டில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க, பட் நம்ம இங்கே புதுசாக பார்க்குறோம் அப்படின்ற வகையில் ஒரு இந்த கேரக்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறது எல்சியூ அப்படின்னு ஒரு டேக் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம். இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு வரோம் அப்படின்றத தாண்டி இதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டார்ஸ்லாம் கனெக்ட் ஆவாங்களா, இந்த தாட்லாம் வந்து கொஞ்சம் மூவியை இன்னும் லவ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அவர் ஒரு க்யூரியஸை வந்து கிளப்பி விட்டுட்டார் அவருடைய கேரக்டர்ஸ் மூலமாக. ஸோ அந்த எல்சியூ அப்படின்ற ஒரு கனெக்ட் கொண்டு வந்தார்ல, அந்த மேட்டர் பற்றி என்ன? விக்ரமில் ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தது. அதுக்கு மட்டும் அவங்களுக்கு அந்த யூனிவர்ஸுங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். பிகாஸ் இப்போ தானே விக்ரம்க்கு அப்புறம் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து யூனிவர்ஸ் படமா இல்லையாங்கிறது சில பேர் ஆமாங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இன்டர்வியூவில் இந்த செகண்டில் கேட்டால் இது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. பட் ஐ திங்க் அந்த யூனிவர்ஸ்க்காகவே வந்து படத்தை பார்க்க முடியாது. அந்த படம் வந்து தானாக இட் ஷுட் ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம சும்மா வந்து இந்த கேரக்டர் வராங்க, அந்த மொமெண்ட்ரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த கேரக்டரை பார்த்தா. பட் அதை தாண்டி அந்த மூவி ஷுட் ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ எனக்கு வந்து லியோ எல்சியூவில் இருக்கா இல்லையாங்கிறத விட லியோ வந்து நல்ல படமா, எனக்கு நல்ல படமாங்கிறது தான் முக்கியம். ஸோ ஓகே சார். பட் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பாசிபிள் ஜஸ்ட் இப்போ ஏன்னா ஃபேன் தியரி எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம்ல சோஷியல் மீடியாஸில். பாசிபிள் லைக் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ரோலெக்ஸ் வர்சஸ் லியோவா இருக்குமா அப்படின்ற ஒரு டாக்லாம் வந்து இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா விஜய் அண்ட் சூர்யா இவங்க ஒரு படம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏன்னா டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட்டிங்கில் அவங்க என்னோட ரோலெக்ஸும் என்னோட லியோவும் வரலாம். சரி லியோ கூட வேணாம், என்னோட ரோலெக்ஸும் என்னோட விக்ரமும் வந்து ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டார்ஸாக அவங்க எங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு இங்கே ரியாலிட்டியில் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும்ல. பிஸ்னஸை விட எனக்கு என்ன வாட் ஐ வில் பி இன்ட்ரெஸ்டிங் இஸ் இப்போ வந்து 80s வந்து நிறைய வந்து இந்த மாதிரி இட் யூஸ் டு பிகம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி நட்சத்திரத்தில் எடுத்தீங்கன்னா பிரபு இஸ் அ பிக் ஸ்டார், இணைந்த கைகள். ஐ மீன் ஸோ கார்த்திக் இஸ் அ பிக் ஸ்டார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அப்போ வந்து இந்த ஒரு மாதிரி ஈகோ இல்லாமல் எனக்கு என்ன பெரிய ரோலா உனக்கு பெரிய ரோலா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்டார்டமே மாறி போச்சு. ரொம்ப ஃபேன்ஸ்லாம் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் ஏதோ பிரபு இஸ் அ ஃபேமஸ் ஸ்டார், கார்த்திக் இஸ் அ ஃபேமஸ் ஸ்டார், அவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ நோபடி ரியலி லைக். பட் இப்போ வந்து ஒரு லைக் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எங்கேயாவது ஒன்று வந்தாலே வந்து யூனோ லைக் ட்விட்டர்லாம் வந்து இந்த ஃபேன்ஸ் சண்டை போடுறாங்க, அந்த ஃபேன்ஸ் சண்டை போடுறாங்க. ஸோ எனக்கு அது ஆக்சுவலி அதுதான் வந்து இதுவாக இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு இந்த ஃபேன் கல்ச்சர் இவ்வளோ பரவினதுனால அது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் கேமியோஸ் வைஸ் தே வில் பி வெரி வெல் ரிசீவ்ட் பிகாஸ் ஐ திங்க் தட் இஸ் அ திங். பட் ஃபுல் ஆன் இப்போ விஜய் ஹீரோவாக நடித்து சூர்யா ஃபுல் ஆன் வில்லனாக நடிப்பாராங்கிறது தட் பி வெரி குட். பட் அது நடக்குமா இல்லையாங்கிறது ஐ டோன்ட் நோ. டியூ டு மேபி இந்த ஸ்டார்டம் ஃபேன் பேஸ் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் கூட அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ப்ளஸ் ஒரு ஹீரோவாக நடித்தவர் திடீர்னு வில்லனாக கம்ப்ளீட்டாக மாறுறது அது பிகாஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் இது இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் டைனாமிக். ஸோ கொஞ்சம் டைசி தான். அது தெரில, நடந்தால் நல்லது தான். பிகாஸ் எப்போவுமே இஃப் யூ see 2 stars instead of 1 it's always good. ஓகே சார். சார் ஒரு டிரெக்டராக இருக்கும்போது இந்த ஹேண்ட்லிங் ஸ்டார்ஸ் இப்போ ஆக்டர் பர்ஃபார்மர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டார்டாம் இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த வகையில் இவர் எவ்வளோ நல்லா பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா லியோ ட்ரெய்லர் ஒரு இம்பாக்டையும் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா கியூரியஸையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா விஜய் சாரோட ஒரு எமோஷனல் சைடாக இது இருக்குமோ அவரோட பேக் ஸ்டோரிஸ் அப்படின்ற வகையில் பர்டிகுலராக அந்த பார்த்திபன்ன்ற கேரக்டர் கூட வச்சுக்கலாம். ஐ திங்க் ஸோ. பிகாஸ் இப்போ வந்து வாட் இஸ் லோகேஷஸ் ஜாப் அஸ் அ டைரக்டர் இல்லை, இட் இஸ் டு give Vijay's
fans a Vijay movie and to also give Lokesh's fans a proper Lokesh movie. அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். பட் ஹீஸ் ஆல்சோ அம்பிஷியஸ். அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் விஜயோட இமேஜை எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ உடைச்சு. பிகாஸ் லைக் மாஸ்டரில் அவர் ஆல்கஹாலிக்காக வந்தார். அது மட்டும் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஹீரோ நினச்சே பார்க்க முடியாது. பிகாஸ் ஹாஃப் த ஃபில்ம் வந்து குடிச்சிட்டு கிடக்கிறாருன்னா அதெல்லாம் வந்து ஏர்லியர் இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு வில்லன் கேரக்டரிஸ்டிக். லைக் கையில் விஸ்கி பாட்டில் வச்சுட்டு ஆடினாங்கன்னா அது வில்லன் யூஸ்வலி அந்த மாதிரி பண்ணுறது ஹீரோ டைப்பாக இருக்கும். But if a hero is doing that, that's the hero we are fighting for. So it's almost like, you know, that. So I think it'll definitely be there in terms of handling stars. I don't think he's afraid of doing things because if a Vijayoda cooperation irukumbodhu, I don't think he's afraid of doing things. Okay sir. Fan theories எல்லாம் பாப்பீங்களா நீங்க? பார்க்க மாட்டீங்க. அந்த கனெக்ஷன்ஸ் அவங்க ரிலேட் பண்ற விஷயங்களுக்குள்ள எல்லாம் போக மாட்டீங்க நீங்க. எப்படி சார் ஒரு கியூரியஸ் இருக்காது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு? அது இருக்கும். பட் நம்ம வேலை இருக்குல்ல. ஸோ அது பிகாஸ் நம்ம அது எல்லாம் ட்விட்டரில் தானே நடக்கும். அது படிச்சுட்டு இருந்தால் ஹோல் டே போயிடும்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சினியுலகமின் லியோ செலிப்ரேஷன் டைட்டில் ஸ்பான்சர் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பவர்ட் பை டாஸ்லர் எட்டானா வே டு ஸ்டார்டம் அண்ட் விஜிபி மரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டர்னல் அக்வாரியம். அசோசியேட் ஸ்பான்சர் ஓவியா ஸ்வர்ணமஹால் ஜுவல்லர். 1000 பெண் அழகும் ஒரு பெயரை சொல்லும்.